சத்தியமா சொல்றேன், நேற்று நைட் வந்து நாளுது. என்னடா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம 10 பேர் சேர்ந்து அடிச்சு ஒத்தாளன்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த பையனுக்கு வந்துட்டு வீட்டு பாடத்தை கொடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா, ஸ்கூலுக்கு சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? உனக்கு மட்டும் ஏன் இத்தனை வந்துட்டு கோடை விடுமுறை வருது? நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன், பிரின்சிபல் சார் இவன் வந்துட்டு பல பவுலரோட வாழ்க்கையை கெடுக்க போறான் சார். என்னதான் ஆப்போனட்டா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அவன் பேட்டிங் வந்துட்டு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இவனை இந்தியன் டீம்ல வச்சு பிளே பண்ண விடுங்க, ஐபிஎல்காக கூட்டுக்கு வராதிங்க. ஒரு மனசாட்சி தான் அடிக்கிறேன், மானபங்கம் படுத்துறேன் அடிச்சு. சரி விட்டேன், வாய் விட்டேன், இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். என்ன அடி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வீட்டுக்கு துவச்சு தொங்க விட்டுட்டு இருக்கான். பாவமா தெரியலையா உனக்கு? இல்ல டக்கு டக்குன்னு 5 விக்கெட் விழுந்துருச்சு, அடுத்த 5 பேர் சேர்ந்து 200 கொண்டு வந்தாங்களே, அதை வந்துட்டு ஒரு 15 ஓவர் வரைக்கும் கொண்டு போவோம், அப்படி முடிப்புன்றதான் கிடையாது. 6 ஓவரில் மேட்சை முடிச்சுக்கிட்டியா? எங்க பேட்ச் பேக்க மனசு வரும்? ஒன்றும் சொல்றதுக்குள்ள நண்பர்களே. இருந்தாலும் சூரியவன்சி டேக் எ பவ், இப்படி விளையாடுற இல்லைன்னு சொல்ல. அடுத்த மேட்ச் வந்துட்டு இதே மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? அண்ணன் பாவம். அப்புறம் வந்துட்டு வாய் விட்டு நான் நேரம் பெட்டு கட்டி என்ன ஆறுது, என்னை யாராச்சும் தோச்சிருக்க மாட்டாங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. குட்டி பையன் நல்லபடியா ஸ்கூல் போயிட்டு வரணும். ஓகே பிரின்சிபல் சார், அவனை பார்த்து வீடு படத்தை கொடுத்துருங்க. அது சார் நண்பர்களே, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. தோத்துட்டோம்.